அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் உண்மையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பேசப் போகும் தலைப்பு நம் வாழ்வில் மிக முக்கியமானதும் நாம் எப்போதும் தேடிக்கொண்டிருக்கும் ஒன்றும் கூட, அதுதான் ரிஸ்க். ஆம், நமக்கான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு வழங்குகிறான் என்பது பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். குர்ஆனில் 114 அத்தியாயங்கள், 30 பாகங்கள், 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ்வின் வார்த்தைகள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான வசனங்களில் ஒரு வசனம் நம் வாழ்வில் அனைத்து தேவைகளுக்கும் போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது எந்த வசனம்? நமக்கான ரிஸ்க் இந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடந்து இழுத்து வந்து சேர்ப்பான். ஒருவேளை அந்த வசனத்தின் மீது முழு நம்பிக்கையுடன் அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இந்த உறுதிமொழி சக்தியாகும். நமது வாழ்க்கையில் வீடு, தொழில், பணம், திருமணம், மன அமைதி என பல தேவைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் போக்க ஒரே ஒரு வசனம் போதும் என்று ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற நூலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அனைவரும் இந்த ஒரு வசனத்தை மட்டும் கடைபிடித்தால் அதுவே அவர்களுக்கு போதுமாக இருக்கும் என்று கூறியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துன்பங்கள் நீங்குவதற்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கும் ரிஸ்கை ஈர்ப்பதற்கும் குர்ஆனில் உள்ள மிக வேகமான வசனம் இதுதான் என கூறியிருக்கின்றார்கள். இப்போ அந்த மகத்தான வசனம் எது என்று பார்ப்போம். திருக்குர்ஆனில் 28வது ஜூஸில் சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்தில் 2வது மற்றும் 3வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ, யார் தக்வா உடையவராக இருக்கின்றார்களோ, அவருக்கு எல்லா வழிகளையும் நாம் காட்டி கொடுப்போம். இதன் பொருள் என்னவென்றால், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து அவனது கட்டளைப்படி வாழ்க்கையை வாழ்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரச்சனையிலிருந்து வெளியேறி வரக்கூடிய வழிகளை காட்டி கொடுப்பான். வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். மேலும் அவர் நாடாத புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். நீங்கள் கற்பனை கூட செய்திருக்க மாட்டீர்கள். ஒருபோது எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். அங்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருளை இறக்கி வைக்கின்றான். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ, யார் தவக்குல் உடையவராக இருக்கின்றாரோ அவனே அவருக்கு போதுமானவன். உங்கள் தொழில், உங்களது செல்வம், உங்களது உறவுகள், குடும்பம் எல்லாம் முக்கியம்தான். ஆனால் இவை அனைத்தை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனே போதும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? அதுதான் இந்த வசனத்தின் உண்மையான சக்தி. இன்னல்லாஹ பாலிகு அம்ரி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது காரியங்களை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை நிர்ணயம் செய்திருக்கின்றான். அன்பான சகோதரிகளே, இந்த வசனத்தை வெறும் வார்த்தையாக ஓது மட்டும் போதாது. நம் வாழ்க்கை 2 விஷயங்களை பின்பற்ற வேண்டும். நம் வாழ்க்கையில் 2 விஷயங்களை பின்பற்ற வேண்டும். முதலாவது அல்லாஹை பயப்படுங்கள், தக்வா. 2வது அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வையுங்கள், தவக்குல். உங்கள் வாழ்க்கை என்ன கஷ்டம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், இழப்பு ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தால் இந்த வசனம் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் நினைத்தபடி
உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கான ரிஸ்கை அல்லாஹ் சுப்ஹானஹு இழுத்து வந்து உங்கள் கையில் சேர்த்து விடுவான். வாருங்கள் இந்த வசனத்தை ஓதுவோம், அதன்படி நமது வாழ்க்கையை வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு நாடா புறத்திருந்தும் அறியாத புறத்திருந்தும் நமக்கு ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.